வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியை நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒன்று. முதல்ல ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் மகனுடைய ஒரு குறிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆண் அடைகிற ஒரு விஷயம், வாழ்க்கையில் எந்த காமமும் கொள்ளாமல், எந்த கலவியும் கொள்ளாமல், ஒரு பெண்ணை தீண்டாமல் வாழ்கிற ஒரு சிந்தையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்பொழுது பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா உலகத்தை படைச்ச ஒருத்தர். அப்போ உலகத்தினுடைய படைப்பாளி தான் பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ படைப்பாளிகள் அத்தனை பேரும் பிரம்மச்சரியம் கொண்டவங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். வாழ்க்கையில் புதுசாக ஒன்று உருவாக்கணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு சாதனையை படைக்கணும் அப்படின்னா எளிமையாக அடைகிறதுக்கான ஒரு வழியை தான் பார்த்தீங்கன்னா காமசூத்திரம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அதில் முதல் நிலைகளில் எப்படி நம்ம ஒரு நிலையை அடைகிறது, எப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான தகுதி என்ன அப்படின்றது முதல்ல சொல்லுவாங்க. ஸோ பணம், புகழ், பதவி இதில் ஏதாவது ஒன்று நீ அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணை அடைகிறதுக்கு நாம் எப்படிலாம் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் காமம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே நின்று எப்படி 2 பேர் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லி தருவாங்க. அப்போ உலகத்தில் பிரம்மச்சரியத்தை தாண்டி படைப்பாளியாக ஒருத்தன் உருவாகணும் அப்படின்னா, இறைவனை அடையணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் காமசூத்திரம். உலகத்தில் எல்லாரும் அந்த பேரை சொன்னதும் முகம் சுழிக்கிறது, என்னையா அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு. ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு வேதம் தான் காமசூத்திரம். சரி, அப்போ பிரம்மச்சரியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க வாழ்நாள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா எந்த சிந்தனையும் இல்லாமல், ஒரு வேற்றுப்பாலினத்தோட சிந்தனை இல்லாமல் ஒரு படைப்பாளியாக வாழுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு ஆசி வழங்க முடியும். ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்பொழுது நல்லா இரு அப்படின்னா நல்லா இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் சிந்தை கொள்ளட்டும் அப்படின்னாங்கன்னா சிந்தை கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோசி, சிந்தி, உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணணுன்றதை முதல்ல யோசிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா போதும், அந்த சிந்தனை நமக்குள்ளே உருவாயிடும். அது எப்படி பிரம்மச்சரியத்துக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் ஒரு கட்டுக்கோப்போட ஒரு வாழ்க்கை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, ஒரு பர்சன் தன் வாழ்க்கையில் ஒன்று இழந்துட்டாங்க அப்படின்னா ஒன்று கிடைக்கும். இந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருதராஷ்டிரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு கண்களை கட்டியிருப்பாங்க. ஐ திங்க் ராமாயணம்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய கண்களை கட்டி வச்சு பல வருடங்கள் கழித்து அந்த பெண் கண்ணை திறந்து பார்ப்பா. ராவணனை முழுமையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இடுப்பில் ஒரு ஒரு இலையை கட்டிட்டு நின்றுடுவார். ஏன்னா தன்னோட தாயாகவே இருந்தாலும் முழுமையாக பார்க்கக்கூடாதே அப்படின்ற ஒரு எண்ணத்தில். அப்புறம் கடைசியாக பீமன் எப்படி அவரை கொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் பார்க்காத இடத்த வச்சு தான் கொல்வாங்க. அப்போ நம்ம ஒரு செயல்பாடை, நம்ம ஐம்புலன்களினுடைய ஒரு செயல்பாடை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது ஒரு அபரிதமான ஒரு ஆற்றல் உருவாகுன்ற ஒரு கதை. இப்போ இது வெறும் கதையாக பார்த்தா கதை, இல்லை வாழ்வியலை பார்த்தா வாழ்வியல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக அவங்க விளக்குற விஷயங்கள் தன்னுடைய வாழ்வியலுடைய கலாச்சாரத்தை ஒரு கதையாக அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படின்ற நாடகங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இது எங்களோட வாழ்வியல், நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம், அதனால சில சக்திகள் எங்களுக்குள்ளே இருந்தது, அதை தான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 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 ஐம்புலன்களுடைய ஒரு கண்ட்ரோல், அப்படி நம்ம ஒரு சிந்தையை கொள்ளும் பொழுது நம்ம சிந்தை எதில் நிற்குதோ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஞானி வாழுறது, ஒரு வாழ்வியல்ன்றது எப்படிப்பட்டதாக வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சிந்தைக்குள்ளே நிறுத்துகிற ஐம்புலன்களினுடைய ஒரு உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு இடம். அப்போ ஐம்புலன்களுடைய உணர்வை தீன்ற மாயை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மை தான். ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்பொழுது ஒரு பெண்மையால் மட்டும்தான் ஒரு ஐம்புலன்களுடைய தீண்டலை தீண்ட முடியும், அதை வெளியில் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு பெண்ணு தொட்டா முடிஞ்சிருச்சு, ஒரு பொண்ணு சிரிச்சாலே முடிஞ்சிருச்சுன்னு. ஒரு பொண்ணு சிரிச்சா ராமாயணம், ஒரு பொண்ணு அழுதா மகாபாரதம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் எல்லாமே இதுதான். அப்போ ஒரு பெண்மை மீது காதல் கொள்கிற பொழுது ஒரு ஒரு ஆண்மை அப்படிங்கிறது முழுமை இழந்து போகிற ஒரு டைம் ஆகிடும். அப்போ ஒரு பிரம்மச்சரியம்னா என்னென்ன, தாய்மை தனக்குள்ள அடங்கி ஐம்புலன்களை சுருக்கி ஒரு தாய்மை உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். இது ஸ்பிரிச்சுவல், இதுதான் பிரம்மச்சரியம். அதனால தான் பிரம்மச்சரியம் மேற்கொண்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்தவங்களாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நடக்குது. சரிப்பா, இது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் 1008 கதை சொல்லலாம், 2026 ஆயிடுச்சு தம்பி, சும்மா பழைய கதையெல்லாம் ஓட்டிட்டு இருக்காது, புது கதைக்கு வா, சைக்காலஜிக்கெலாம் மேட்ருக்கு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம பயன்படுத்த விரும்பாத ஒரு உணர்வு,
இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பண்ணவே முடியல அப்படின்னும் பொழுது ஒரு எனர்ஜி வேற ஒரு எனர்ஜி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சுனா இதில் சொல்ல கொஞ்சம் தகுதியானவன் தான் நினைக்கிறேன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு எனர்ஜியை உருவாக்க முடியாது, பட் ஒரு எனர்ஜியை வேற ஒரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஐம்புலன்களும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒரு கை இல்லை ஒரு டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தையோட சிந்தை எப்படி இருக்குன்னு அது போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய சிந்தை ஒரே சிந்தைக்குள்ளே தான் இருக்கும், ஒரே எண்ணத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தையால் என்ன வேணால் செய்ய முடியும். ஒரு ரூபிக் கியூப் கையில் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சிடும். அந்த குழந்தை என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை செஞ்சிடும். அப்போ ஒரே சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து நிற்கிற ஒரு இடம் தான் அது. அப்போ நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து நிற்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். அப்போ ஐம்புலன்களுடைய உணர்வையும் கண்ட்ரோல் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது நம்ம ஜெயிச்சிடறோம், அவ்வளோதான விஷயம். அப்போ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது இதுவும் சக்ஸஸ் தான். அப்போ ஸ்பிரிச்சுவலாக இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அதே கான்சன்ட்ரேஷன் தான். சைக்காலஜியாக எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அதே கான்சன்ட்ரேஷன் தான். அப்போ ரெண்டும் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக வந்து நிற்கிற இடம் கான்சன்ட்ரேஷன். நம்மளுடைய உணர்வுகளை ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா செஞ்சிடலாம். இப்போ இயல்பான வாழ்க்கையில் இவங்க வாழ்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, இவங்க தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஒன்று செய்கிறாங்க. இப்போ இவங்களால ஒரு சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களாலையும் ஒரு சக்ஸஸ் அடைய முடியுது. வாழ்வியல இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து திருமணம் பண்ணி அதனால ஒரு வாழ்வியல் வந்து வாழ்றாங்க, அதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்னால் ஒரு குடும்பத்தை தாங்க முடியுது, இந்த குடும்பத்தை நான் இந்த பாதைக்கு கொண்டு போனேன், இதுல இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் 10 பேர் கொண்டவங்களை நான் மாத்துறேன், வாழ்வியலே மாத்துறேன், அந்த வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடும் பொழுது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை இவங்களால மாற்ற முடியுது. அப்போ பிரம்மச்சரியம் மேற்கொள்றவங்களால தனக்கு தாய்மை உணர்வு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அவங்களால எத்தனை பேருடைய வாழ்க்கையை வேணா மாற்ற முடியும் வாழ்நாளில். ஸோ இப்போ இவங்களுக்குமான வித்தியாசம் வேறுபாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிற பிரணம்ங்கிற ஒரு வாழ்க்கையை வாழறவங்க தான் பிரம்மச்சரியம். அது வெறும் ஆண் மட்டும்தானா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே வரும் நம்ம. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழற வாழ்க்கையை நாங்கள் பிரம்மச்சரியமே இல்லைனாலும் நாங்கள் அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை தான் சார், குடும்பத்துக்காக, என் நாட்டுக்காக சார், என் வீட்டுக்காக சார். அப்போ ஒரு தலைவன் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஞானியினுடைய வாழ்க்கை தான், ஒரு அர்ப்பணிப்பு தான். அப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை மாத்துறாங்க, இவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்துற அளவுக்கு சக்தி படைச்சவங்களா மாறுறாங்க. இப்போ இதை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்க மாதிரி இருக்கு. இதே அளவுக்கு இங்க இடத்துக்கு நம்ம மாத்திரம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தாய்மை உணர்வுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு ஆண் வரணும், ஒரு ஆண்மைங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு பெண்மை வரணும். இது எப்படி பாசிபிள்? அப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, தன்னுடைய அண்ணனோ தங்கச்சியோ, அவங்களோட வாழ்க்கையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த வயசுக்கு இப்படி தான் இருப்பாங்க, அப்போ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழட்டும் சார். அவங்க இப்போ போதனைகள் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, நீ செய் அப்படின்னு இல்லாமல் இப்படி ஒரு செயலை நான் செஞ்சேன், இப்படி ஒரு செயலை செஞ்சாங்க கரெக்டா, அதோட முடிச்சுக்கணும். அப்படி ஒரு போதனையை நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு ஆண்மையும் பெண்மையும் கலந்து நிற்கும் பொழுது சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழறவங்க கூட உலகத்தை மாற்றுற அளவுக்கு சக்தியை படைச்சவங்க. அதனால தான் ஒரு மக்களுடைய மனம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையை மாற்றும். இந்த இடம் கொஞ்சம் கிளியரா புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே வரேன். அப்போ ஒரு பெண் அப்படின்றவ எப்படிப்பட்டவளா மாறுறா? அப்போ பிரம்மச்சரியம் அப்படின்னு பிராமினி அப்படின்னு சொல்லலாம். இது புதுசாக ஒரு வேர்டாக இருக்குல்ல? இல்லை சார், இது பழைய வேர்டு தான், பிராமின்ஸ்னு சொல்லுவாங்க சார் அவங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு வேர்டு ஒரு ஆணுக்கு, அப்போ அதே மாதிரியான ஒரு பெண்மையும் வாழ்ந்துருப்பாங்க, அப்போ அவங்க ஒரு பிராமணி அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு பெண்ணால் வாழ்வியலை முழுமையாக ஒரு ஆன்மீகத்துக்குள்ள அர்ப்பணிக்க முடியுமா, அவங்களால ஒரு லீடராக மாற முடியுமா, ஆன்மீக தலைவியாக மாற முடியும்னா முழுமையாக மாற முடியும். எப்படி பிரம்மச்சரியம் வந்து ஒரு வேற ஒரு பாலினத்தை ஏற்றுக்காம இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ என்னடா இது சைக்காலஜிக்கலாக பார்த்தா நமக்கு வந்து XY குரோமோசோம் ஆண்களுக்கு இருக்குது, XX குரோமோசோம்கள் தான் பெண்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி அது மாறும் அப்படின்னா சிந்தை கொள்வதன் மூலமாக மாறும். இப்போது முழுமையாக இப்போ ஒரு ஆணால் முழுமையாக பெண்ணாக மாற முடியாது, ஒரு பெண்ணால் முழுமையாக ஆணாக மாற முடியாது. ஆனால் அவங்களுடைய கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஜீன்கள் மூலமாக கடத்தப்படுறதுனால நமக்கு ஒரு பெண்ணோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பிறகுறான் பெண்ணும் பிறகுறான், கரெக்டு தானே? இப்போ ஒரு பெண்ணுக்குள்ளே வந்து ஆண்மை இல்லை அப்படின்னா ஒரு ஆண் வந்து பிறக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெண்மையோட தான் பிறக்க முடியும். இப்போ ஒரு ஆண் சேர்ந்து அவள் வந்து என்னன்னா ஒரு கருப்பை மட்டும் வச்சிருக்கிறா, அந்த கருப்பைக்குள்ளே வருது, அதனால் வெளில வரா. அப்போது ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான நிலைகளும் கிடையாது வாழ்க்கையில்.
அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணுறது? இப்போ எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது சார், எக்ஸ்ஒய் குரோமோசோம் தான் சார் இருக்குது. அப்போ எக்ஸ்எக்ஸ் அப்படின்னும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை, 2 தாய்மை இருக்குது. அந்த 2 தாய்மை என்ன அப்படின்னே ஒன்றும் புரியலையே சார். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, இன்னொன்று ஒய் குரோமோசோம் இருக்குது. இங்கே 2 குரோமோசோம் இருக்குது. இப்போ என்னன்னா இந்த எக்ஸ்ஒய் குரோமோசோமை உருவாக்குனதும் மனுஷன்தான், இந்த எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறதும் மனுஷன்தான். அப்போ நம்மளுடைய நம்பிக்கையில தான் அந்த வேறுபாடே இருக்கு. அப்போ ஒரு ஆண்மைக்குள்ள பெண்மை இருக்கு, பெண்மைக்குள்ள ஆண்மை இருக்கு. இது உலகத்தினுடைய நியதி. ஏன்னா டிஸ்கிரைப் பண்ணது நாம, இது நாம இப்படியே கூட டிஸ்கிரைப் பண்ணலாமே, ஒரு ஆணுக்குள்ளேயும் எக்ஸ்ஒய், ஒரு பெண்ணுக்குள்ளேயும் எக்ஸ்ஒய் சார். ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் சார். இதான் உண்மை. நீங்கள் நல்லா வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் போய் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ஒய்ன்றது கான்செப்டே. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இது தவறான ஒரு புரிதல் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோமா என்ன எதுன்னு தெரில. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ பிரம்மச்சரியம் அப்படின்றது வெறும் ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் உண்டு. ஒரு கடவுளாக மாறுகிற சக்தி ஒரு ஆணுக்கு மட்டும் இல்லை, ஒரு படைப்பாளியாக மாறுற சக்தி ஒரு ஆணுக்கு மட்டும் இல்லை, ஒரு படைப்பாளியாக கடவுளாக மாறுகிற சக்தி உலகத்தின் பெண்மைக்கும் உண்டு. ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நான் சொல்கிற விஷயங்கள், என்னுடைய முடிச்ச நான் அழுக்க முற்பட்ட விதம். ஸோ மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகை தருணம் சதிராஜனுடைய நான் உங்கள் பாட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.